எப்படிங்க கொடுப்பீங்க? நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? ஏற்கனவே கடன் இருக்குதுன்னு, கடன் இருக்கு உண்மைதான். ஆள தெரியாத ஆண்டா கடன் தான் ஆகும், ஆள தெரியாத நாட்டானா கடன் தான் வரும். ஆள தெரிகின்றவர் ஆண்டா தேவையான திட்டம் கிடைக்கும். சொல்லிட்டு கொரோனா காலங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ஒரு வருஷம் அரசுக்கு வருவாய் வந்ததா? இந்த கடையெல்லாம் திறந்து வச்சாங்களா? ஜிஎஸ்டி கிடையாது, கொஞ்சம் ₹1 வருமானம் வரி கிடையாது. பெட்ரோல் பங்க் டீசல் திறக்கல, பெட்ரோல் பங்க் திறக்கல, அதில் இருக்கிற வரி வருவாய் இல்லை. டாஸ்மாக் திறக்கல, வருவாய் இல்லை. பத்திரப்பதிவு வருவாய் இல்லை. ரோட் டாக்ஸ் இல்லை, எக்ஸைஸ் இல்லை. ₹1 வரி வருவாய் இல்லாம ஒரு வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக. 40,000 கோடி கொரோனா செலவு. ₹1 வருமானம் இல்ல, செலவு ஒரு பக்கம். அப்படி இருந்தோம் நிதி நிலைமை இந்தியாவிலேயே சிறப்பா இருந்த மாநிலம் தமிழ்நாடு. நீ அதையாவது எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்க திரு ஸ்டாலின் அவர்களே. எங்களுடைய ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சின்னு உங்களுடைய அதிகாரி கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன்னா அதிகாரி பாதி பேர் இவருக்கு ஜால்ரா போட்டுட்டுலாம் இருக்காங்க, இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் கேட்கிறார். சொந்தமாக அவர் முடிவு எடுக்க முடியல. கொரோனா காலம் 32 மாவட்டத்துக்கு நான் நேராக வந்தேன். காஞ்சிபுரத்து மாவட்டத்துக்கு வந்தேன்ல, இங்க இருக்கிற விவசாயிகளை சந்திச்சேன், நெசவாளர்களை சந்திச்சேன், வியாபாரிகளை சந்திச்சேன், சுயஉதவி குழுவை சந்திச்சேன், இன்னும் பலதரப்பட்ட மக்களை சந்திச்சேன். அவருடைய நிலைமை என்ன கேட்டறிஞ்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தோம். அந்த பணியெல்லாம் செஞ்சது அதிமுக ஆட்சியில். என்ன கூட மருத்துவர் சொன்னாங்க, இது கொரோனா வேகமா பரவிட்டு இருக்குது, தயவு செய்து வெளியில செல்ல வேண்டாம் என்று. அது கேட்கல, நான் அதை பத்தி கவலைப்படல. 32 மாவட்டத்துக்கு நேரடியா போனேன். மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு குறைகளை நிவர்த்தி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சொல்ல போனா திருச்சியில 10வது மாவட்டத்துக்கு போறேன். அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு விவசாயி, நல்ல ஹெல்த்தி பாடி, பிரமாதமா இருந்தார். 55 வயசு தான் இருக்கும். எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணார். நாங்கள் கொரோனா காலத்தில் நாங்கள் விளைவித்த பொருளை விற்க முடியல, அரசாங்கத்துக்கு தேவையான உதவி செய்வோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசினார். பிறகு அவருடைய மனுவெல்லாம் வாங்கி நான் ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோன் பண்ணால் அவர் கொரோனாவில் இறந்துட்டார். அந்த அளவுக்கு வைரஸ் பாதிப்பு அதிகமுள்ள காலகட்டம். காட்டிலே எளிதாக பரவக்கூடிய வைரஸ் அந்த கொரோனா வைரஸ். அது யாராவது தொற்று ஏற்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து. அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் கூட என்னுடைய உயிரை பொருட்படுத்தாம மக்கள் தான் எஜமானர்கள், விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டோம். அதனால இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்க. வல்லரசு நாட்டில் கூட பல்லாயிரக்கணக்கான பேர் கொரோனா வைரஸ் பாதிச்சு இறந்தாங்க. தமிழ்நாட்டில் தேவையான உதவிகளை செஞ்சு கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அப்பொழுது பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சரோடு காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டறிஞ்சாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கிறீங்க, என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்பொழுது தமிழ்நாட்டின் சார்பாக நான் தெளிவாக கருத்தை சொன்னேன். அதை கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொன்னாங்க, மற்ற முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்தினாங்க, தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம், அதை பின்பற்றுங்கள், தமிழ்நாட்டை பின்பற்றுங்கள். அந்த அளவுக்கு சிறப்பான திறமையான ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம் அதிமுக அரசாங்கம். நம்ம அதை கேள முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது செயல்படுத்திருக்காங்களா? ஆக அதோட 40 வருடங்களுக்கு ஒரு முறை அத்திவரர் வைபவத்தை 2019 ஆண்டு நாங்கள் நடத்தினோம். அற்புதமாக நடத்தினோம். கிட்டத்தட்ட 48 நாட்கள் அந்த நிகழ்வு நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் 1 கோடி பேருக்கு மேல பக்தர்கள் இன்னைக்கு அத்திவரரை வணங்கிட்டு போயிட்டாங்க, தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. இது அதிமுக வரலாறு.
அதிமுக அரசாங்கம் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றியிருக்கிறோம். அதிகமான கல்லூரியை திறந்திருக்கிறோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு, ஒரு வருஷத்தில் 6 சட்டக்கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. 10 ஆண்டுல 2011 2021 வரை இவ்வளவு கல்லூரி திறந்திருக்கிறோம். ஸ்டாலின் சொல்றாரு போற இடத்தெல்லாம் அதிமுக ஆட்சி இருட்டாச்சான். கண்ணை மூடிட்டா இருண்டா தான் தெரியும், கண்ணை திறந்து பார்த்தா தானே தெரியும். ஸ்டாலின் அவர்களே புள்ளி விவரத்தோடு சொல்றேன், அதிமுக ஆட்சியில் எத்தனை கல்லூரிகள் திறக்கப்பட்ட என்ற விவரம் நாட்டு மக்களுக்கு தெரியும். வேண்டுமென்ற திட்டமிட்ட அவதூறு செய்தியை பரப்பி இன்றைக்கு அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டா நீங்க படுதோல்வி இந்த தேர்தலில் அடைவீங்க. அதிமுகவில் 248 தொடக்கப்பள்ளி திறந்தோம், 117 தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளியாக உயர்த்தினோம், 1079 நடுநிலைப்பள்ளிகள் உயர்நிலைப்பள்ளியாக உயர்த்தினோம், 604 உயர்நிலைப்பள்ளிகள் மேல்நிலைப்பள்ளியாக உயர்த்தினோம். அப்போ இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறார், ஏங்க நீங்கள் பள்ளியெல்லாம் மூடிட்டீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு பள்ளிக்கூடத்தை திறந்துட்டீங்க, அதனால் மூடிட்டோங்கிறார். பள்ளியை திறந்தது அதிமுக அரசாங்கம், பள்ளி மூடிது. எவ்வளவு யதார்த்தமாக பதில் சொல்கிறாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளியை திறந்துட்டு போயிட்டீங்க, நாங்கள் எப்படி நடத்துவோம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறார். பதிவாக இருக்குது. 200 பள்ளி மூடிட்டாருங்க. 200 பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடத்தை 200 மூடிட்டாங்க. இவரெல்லாம் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க, சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு 2011 அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது 132 பேர் தான் பட்டப்படி படித்தாங்க. இன்றைக்கு கல்வியில் புரட்சி, மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சதின் விளைவு, அதிகமான கல்லூரி திறந்ததின் விளைவு 2019 152 பேர் படித்தாங்க. 152 பேர். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் 2030 அடைய வேண்டிய இலக்க தமிழ்நாடு 2019-20 அடைந்தது. அப்படி உயர்கல்வியிலேயே இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம், இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம். இப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்க முடியுது அந்த ஆட்சியில்? அதுக்கு திராணி இருக்குதா? திறமை இருக்குதா?